ஆனால் இப்போ தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது. அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் சீரியஸாக நடக்கும்போது நடுவில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி தான் அண்ணாமலை செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமேல் அடிக்கிறது, அப்புறம் ஷூ போட்டு போகிறது, அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுக்க ஃபோட்டோ அப்படிங்கிறது, இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது. ஒரு 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 நான் கூட 2 இஃப்தார் விருந்துக்கு எடுத்துக்கிட்டேன். நானாக தான் இதே விபூதி குங்குமத்தோடு போனேன். அந்த நோம்பின் முறையை அதை நான் வந்து பாராட்டுறேன், அதை மதிக்கிற மாதிரி போகிறேன். நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போகணும்னு முஸ்லீமும் நினைக்கல, அவங்க நம்பவும் மாட்டாங்க. நம்ம ஏன் பண்ணணும்? அப்போ சுனத்தில் எந்துக்கு போகிறோன்னா என்ன பண்ண முடியும்? நாம இருக்கணும், ஆனால் எல்லோருடையும் அனுசரித்து போகணும். அதுதான் சமுதாயம். அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு 1 சைடு பேப்பர் கிடைக்கும், முக்கியமாக கையெழுத்து இயக்கம் நடத்துறதுனால. அடுத்தது வந்து நம்ம கட்சியும் பிஸியாக இருக்குதே அப்படின்னு காட்டிக்கலான்ட்டு அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பா அப்படின்னு கையெழுத்து இங்கே போடுவோம், மூஞ்சி அங்கே இருக்கும். அது மாதிரி ஒரு 4-5 ஃபோட்டோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே அது ஒரு துரும்புக்கு கூட பிரயோஜனமே கிடையாது. ஞாபகம் இருக்கா? விடுதலை போராளிகளை ரிலீஸ் பண்ணணும்னு 1 லட்சம் கையெழுத்து அனுப்புகிறேன். நாங்கள் கையெழுத்தினால எந்த ஜனாதிபதி ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் போதும், பிரதம மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போதும், முதல் மந்திரி ஒரு கையெழுத்து போட்டால் போதும். உப்பா சுப்பா எல்லாரும் சேர்ந்து எதுக்கு கையெழுத்து போடணும்? போட்டு நம்மளும் கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிறது ஒரு இது தான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அது வந்து நான் கூட தான் 2 நாள் முன்னாடி போனேன். அது என்னன்னா, அங்கே இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நான் போட்டேன். தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு நான் போட்டேன். ஆனால் இந்த குழந்தைகளை பிடிக்கிற பூச்சாண்டி பிடிக்க வருவாங்க, முட்டாய் கொடுத்து கூட்டின்னு போயிடுறது, வேனில் தூக்கின்னு போகிறாங்க மாதிரி பள்ளிக்கூட குழந்தைங்கள்லாம் கையை பிடிச்சி இழுத்து கையெழுத்து போட சொல்கிறது அயோக்கியத்தனம். அது தமிழக பாரதிய ஜனதா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. குழந்தைங்களெல்லாம் கையை பிடிச்சி போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது. நீ வந்து உங்கள் வீட்டு குழந்தைங்கள ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்கு. போகிற பையனை பிடிச்சி இழுக்கிறாங்க, பொண்ணை பிடிச்சி நல்ல எனக்கு பெண் குழந்தைய பிடிச்சி இழுத்த மாதிரி நான் பார்க்கல. ஆனால் ஒரு பையனை திருப்பி பிடிச்சி இழுக்கிற மாதிரி வருது. ரொம்ப தப்பான ஒரு விஷயம். தவிர வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழக அரசு என்ன கொள்கை வைத்திருக்கிறதோ அந்த கொள்கைப்படி தான் நடக்கும். அது தெரிஞ்சு தான் பெற்றோர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து டிஏவி ஸ்கூலை விட சிபிஎஸ்சி சிஸ்டத்தோட பிரமாதமாக இருக்குப்பா அரசு பள்ளிக்கூடம் அப்படின்னு யாரும் சேர்க்கல. தனியார் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி சிஸ்டம் என்பது பொதுவாக யாருக்குன்னா அப்பப்போ வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்காக. அப்போ அது எல்லா மாநிலத்திலும் அதுக்கு ஒரே சிலபஸ், அதுக்காக தான் அதில் சேர்க்கணுமே தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சிபிஎஸ்சி படித்தா ஸ்டேட் போர்டை விட குறைச்சலான மார்க்கு தான் வாங்க முடியும். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் தான். ஏன் அத்தனை பேரும் கிளாஸில் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும்? கிளாஸில் அத்தனை பேரும் ஒழுக்கமான மாணவராக இருந்துட்டால் போதுமே, சிட்டி நல்லா இருக்கும்ல. நாம் வந்து கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது நான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு, கல்வித்துறை அமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னங்கிறது நான் சொல்கிறேன்னா, வாரத்துக்கு 1 நாளாவது ஒழுக்கத்துக்கு பற்றிய ஒரு கிளாஸ் மாணவர்கள் நம்ம எடுக்கணும். அது எடுத்தால் தான் மாணவர்கள் ஒழுக்கமான மாணவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒழுக்கம் குறைந்த ஆசிரியர்கள், இப்போ அன்றைக்கி போக்சோ சட்டத்தில் யாரோ அரெஸ்ட் பண்ணான்னாங்க, சிறுமிகிட்ட இது பண்ணார் இந்த ஆசிரியராங்க, அவர்களை பணிமாற்றம் செய்வதோ சஸ்பெண்ட் பண்ணுவதோ கூடாது. அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடணும். ஏனென்றால் ஒரு கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரே இவ்வளோ தப்பாக நடந்துக்கிட்டால் அவங்க மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறது இது. ஆனால் இப்போது தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது. அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் சீரியஸாக நடக்கும்போது நடுவில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி தான் அண்ணாமலை. எதுக்கு அவர் வாயை திறந்தால் போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமேல் அடிக்கிறது, அப்புறம் ஷூ போட்டு போகிறது, அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுக்க ஃபோட்டோ அப்படிங்கிறது, இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது. என்னத்துக்கு? யார் ஒன்று கேட்டாங்க? இந்தியாவில் செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கொதிக்கிற தார் ரோட்டில் வெறும் காலோடு நடந்து போகிறவங்க இருக்கான். என்ன பெரிய நீ செருப்பு போடலன்னு என்ன ஆகிடும்? இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேறு. நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது.
அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை. எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத ஒருத்தர். யாரை வேணா இவர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறார். இவரே டெபாசிட் போன எத்தனை இந்த 40 சீட்டில் எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு? நான் சொன்னேன் 40 சீட்டும் தோக்கும் பிஜேபின்னு. அப்போ எல்லாரும் அண்ணாமலை என்னமோ அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்னாங்க. என்ன பூத்தை வளர்ப்பதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்காத எந்த கட்சியும் வராது. இதோ இன்னைக்கு ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய். அவரால் ஒரு இஃப்தார் நோன்பை கூட ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ண முடியும். என்ன பண்ணியிருக்கணும்? இஃப்தார் நோன்பு நடத்துறதுனா முஸ்லீம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, கட்சிக்காரங்க நீங்கள் வராதிங்க, இன்னொரு ஹாலில் போடுங்க. அங்கே கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைசர் இருக்கார் இல்லையா, பாண்டிச்சேரியில் 3-4 சந்தில் நின்று ஜெயிச்சார் குஷி ஆனந்த், அவரை வச்சு அங்கே நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு ஃபுல்லாக போட்டு எனக்கு புரியவே இல்லைங்க. ஒரு 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 நான் கூட 2 இஃப்தார் விருந்துக்கு எடுத்துக்கிட்டு நானாக தான் இதே விபூதி குங்குமத்தோடு போனேன். அந்த நோம்பின் முறையை அதை நான் வந்து பாராட்டுறேன், அதை மதிக்கிற மாதிரி போகிறேன். நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போகணுன்னு முஸ்லீமும் நினைக்கல, அவங்க நம்பவும் மாட்டாங்க. நம்ம ஏன் பண்ணணும்? அப்போ சுனத் கல்யாணத்துக்கு போகிறோன்னா என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துலேயும் நாம மாற முடியாதுங்க. நாம இருக்கணும், ஆனால் எல்லோருடையும் அனுசரித்து போகணும். அதுதான் சமுதாயம். எங்கள் பக்கத்து வீடு முஸ்லீம், அதோ எய்த்து வீடு கிறிஸ்டின், இந்த வீடு கிறிஸ்டின், அப்புறம் அதுக்கு அடுத்த வீடு முஸ்லீம். பிரியாணி அங்கேருந்து வரும். நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு இல்லையோ, எங்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட்ற இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறேன். ஐயோ பிரியாணிலாம் இங்கே கொண்டாதீங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அன்பால் கொடுக்கப்படுகிறது. எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க. ஏன்னா அவங்க வீடு என்ன விலையோ அதே விலை தான் இந்த வீடும், 16 கோடி ரூபா. அதனால் அவங்க வசதிக்காக கொடுக்குறேன். ஒரு நட்புக்காக கொடுக்கும்போது அதை மதிக்க தெரியும். நான் தான் சொன்னேன், நான் வெஜிடேரியனாக இருந்தால் கூட என் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன், அசைவம், என்ன அசைவம் சாப்பிட்றவராக இருந்தாலும் அவர் பக்கத்தில் உட்காந்து என்னால் இட்லி வடகரி சாப்பிட முடியும். அது என் மனோபாவம். பஸ்ஸில் போகலையா, ஏன் வெஜிடேரியன் மட்டும் பஸ்ஸில் இருங்கப்பா, யாராவது ஏப்பம் விட்டா எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவன் தான் இறங்கி போகணுமே தவிர அவன் மற்றவங்களை சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. சமுதாயத்தில் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழ பழகிடும். அதில் ஃபெயில் ஆகிட்டார். அதில் கட்சிக்காரங்களையும் உள்ளே விட்டு யார் இவர் போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள உள்ள விட. ஆமாங்க, அப்போ வெளியில் வராத வீட்லேயே இருந்துடலாம். என்னங்க நான் என்ன கேட்குறேன், எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையா இவருக்கு வந்துடும். எம்ஜிஆர் வந்து ராத்திரி 8 மணிக்கு ஒரு மீட்டிங்க்கு வராரு ஒரு ஊரில் சொல்லுவாங்க, விடிய காலத்தில் 3 மணிக்கு போவார். ஆனால் அந்த 8 மணிக்கு வரேன்னு சொன்ன போது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட கலையாமல் 3 மணி வரைக்கும் இருக்கும். அது வேற. அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேற. இன்னைக்கு நாமளே பூஸ்ட் பண்ணிக்கிறோம். எந்த நடிகர் இது வரைக்கும் நான் கேட்குறேன், என்னை விட புதுசாக சேர்ந்த நடிகராகட்டும் யாராவது ஒருத்தர் தன் செல்ஃபோன் நம்பரை கொடுப்பாரா? நான் கொடுக்குறேன் இல்லை என் செல்ஃபோன் நம்பரை. முந்தா நேற்று கூட ஒரு மீட்டிங் 2500 பேர் இருந்தாங்க. 9841023545 இதுதான் என் நம்பர். எதுக்காக நம்பர் கொடுக்குறோம்? உடனே அந்த நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? கிடையாது. ஆனால் திடீர்னு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, சார் நீங்கள் நம்பர் கொடுத்தீங்களேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண போகிறேன்? நம்ம மினிஸ்டர் மாசுக்கு ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அவ்வளோதான் பண்ண போகிறோம். நீ நம்பர் கொடுத்து பாருங்கள், உடனே எல்லாரும் 1,00,000 பேர் ஃபோன் பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுக்கும் நம்மகிட்ட பேசிக்கிட்டு விஜயே நம்பர் கொடுத்தா கூட பார்த்தியா விஜய் நம்பர் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான், ஆட்டோகிராஃப் மாதிரி தான். உடனே ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க? அதெல்லாம் சும்மா. அதாவது பொது வாழ்க்கையில் ஒருவன் வந்து விட்டால் அவன் நேர்மையாகவும் ஒழுக்கமாக இருந்தால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். நான் இது வரைக்கும் வாட்ஸ்அப் காலில் பேசினவனே கிடையாது. நான் ஏன் வாட்ஸ்அப் காலில் பேசணும்? என்னை யாராவது ரெக்கார்ட் பண்ணுவாங்க, என்னை ஏதாவது அந்த பயம் தானே பேசணும். நான் அவனை முட்டாள் அப்படின்னு ஒருத்தனை காட்டுறது சொல்கிறேன்னா அது ஆமாண்டா சொன்னேன், உன்னை முட்டாள் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதானே. ஐயோ நானா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தவிர வந்து எல்லா கேஜெட்டுக்கும் நீங்கள் பயந்தா இன்றைக்கி நீங்கள் எந்த லைனில் பேசினாலும் வேற ஒருத்தர் ஃபோனை வாங்கி பேசினால் கூட நம்ம பேசுகிற பேச்சுக்கள் அனைத்தும் 4 வருஷம் இல்லை 5 வருஷம் அந்த செல் கம்பெனியில் இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதெல்லாம் வாட்ஸ்அப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது.
வாட்ஸ்அப் கால் போட்டு பக்கத்தில் இன்னொரு ஃபோனை வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டா பண்ண முடியாதுன்னு கிடையாது. டெக்னாலஜி மாறி போச்சு. நாம் நேர்மையாக இருந்துட்டால் பயப்பட வேண்டிய வந்து விஜய் வந்து என்னோட ரொம்ப என்னோட இப்போ 50 வயசு ஆச்சு அவருக்கு. ஆச்சு. என்னோட 25 வயசு சின்னவர். ஓகே, விஜய் அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிக்கில் வர பாருங்க. பவுன்சரெல்லாம் முதல்ல வச்சுக்காங்க. ஒய் கேட்டகரி இவர் கேட்டாருன்னு சொன்னால் அது விஜய்க்கு மைனஸ். மக்களை நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க. அண்ணாமலை கேட்டார்னா அந்த ஆளுக்கு ஆசை. போலீஸில் அவருக்கு கீழே கான்ஸ்டபிள்லாம் சல்யூட் அடிச்சாச்சு. இவர் பல பேருக்கு சல்யூட் அடிச்சாச்சு. நமக்கு சல்யூட் அடிக்க ஒரு 10 பேர் கவர்மெண்ட்டு கொடுப்பாங்களேங்கிற ஆசை. அண்ணாமலை என்ன நேர்மையானவர்? நான் நேர்மையானவன்கிறார். அப்புறம் எதுக்கு செங்கல் சூளையில் போய் ரைடு வந்தது? அவங்க உறவுக்காரங்க செங்கல் சூளையில். அதெல்லாம் சும்மா பொய்ய பெரும்பான்மையினார இந்துக்களை ஜாதி எல்லாத்தையும் எல்லாம் ஒற்றுமையாக்கி சமமாக நடத்துங்க. அப்போ ஏன் சிறுபான்மையினர்கிட்ட இவங்க போகிறாங்க? நீ சமமாக நடத்தலைங்கிற காரணத்தினால தானே இவங்க போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. உங்கள் அரசியலை நீங்கள் பண்ணிக்கங்க. ஸ்டாலின் எப்படி அரசியல் பண்ணணும்னு அமித்ஷா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முருகனும் சொல்ல வேண்டிய அவசியம். உங்களால் இங்கே ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியலையே. அப்படி இருக்கும்போது எதுக்கு பேசுகிறீங்க? முதல்ல பூத் அமைக்க பாருங்கள். இந்த வெறும் வாட்ஸ்அப் காலை வச்சுக்கிட்டு மிஸ்டு காலை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இன்றைக்கி 5000 பேரோடு பேசினேன். எப்படி எனக்கு 5000 மிஸ்டு கால் வந்தது? மிஸ்டு கால் வந்ததோட நீ 2 பேரோடு பேசியிருப்பேன். அப்படி தான் மிஸ்டு கால் இருக்குது ஒரு ஏரியாவில். இன்றைக்கி இவங்க வச்சுருக்காங்க பிஜேபியில். அது கருநாகராஜன் தான் இந்த தொகுதியில் நின்னார். 58,000 பேர் உங்கள் மிஸ்டு கால் உறுப்பினர். கருநாகராஜன் வாங்கினதே 12,000 ஓட்டு. நான் கேட்டேன், பாக்கி 38,000 பேர் ஊருக்கு போயிட்டாங்கல்ல லீவுக்குன்னு கேட்டேன். அப்பவும் பிஜேபியில் இருந்தபோது தான் கேட்டேன். ஜாதி வெறி மிக அதிகமாக உள்ள ஒரு இடம் தமிழக பிஜேபி. அங்கே ஒரு பிராமணர்கள் கூட இல்லை, அத்தனை பிராமணர்களையும் வழிச்சி வெளியில் எடுத்து எரிஞ்சிட்டார் அண்ணாமலையும் கேசவ விநாயகம். இந்த சில முட்டாள் பிராமணர்கள் நமக்கு பிஜேபி எதை செய்வது அப்படின்னு நினச்சின்னு உட்காந்துருக்கு. யார் நமக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போங்க. அதானே முக்கியம். அதை விட்டு என்ன இன்றைக்கி பிஜேபி வந்து மும்மொழி கொள்கை, ஹிந்தி வேணும் அப்படிங்கிறாங்க. ஹிந்தி வேணும்னா பிஜேபியில் எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? அமித்ஷா வராரு, ஹிந்தியில் பேசுகிறாரு. அப்போ ஏன் நீ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற? நீ பிஜேபிக்காரன்ட்ட தானே பேசுகிற. அப்போ எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிருக்கு. இல்லைங்க, பானிபூரி வாங்கிறதுக்கு ஹிந்தி தேவையில்லை. அது வந்து விற்கிறவன் தான் கற்றுக்கணும், வாங்குறவங்க கற்றுக்க வேண்டாம். எனக்கு அது வேணும்னு கேட்டால் கொடுத்துருப்போம். ஜப்பான் போகிறோம். ஜப்பானில் ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணு கொஞ்சம் அவங்களாம் அறகுறைங்க. ஏதோ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அங்கேருந்து யார் காப்பாற்றுவாங்கங்கிற பேரில் அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு பேசுகிறாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு அது. ஏதாவது சின்ன பொண்ணு, என் பொண்ணு வயசு. அதனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள வந்து அரசியலில் யாருமே பொருட்படுத்துறது இல்லை. ஏதோ கூட்டம் நடக்கும்போது நானும் கேட்டு குறுக்க முழுக்க ஓடுற மாதிரி அவங்கள இப்போ உடனே நாளைக்கு ஒய்ஜி மகேந்திரன் பொண்ணை கொடுத்து நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்களா? போய் நிற்க சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் சும்மா. இதெல்லாம் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏமாந்து எனக்கே ஃபோன் பண்ணாங்க. அங்கிள் அன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அங்கிள் அப்படிம்பாங்க. நிறைய பேசுவோம். ஏன் என்ன ஒய்ஜி மகேந்திரன் சார், ஒய்ஜி மகேந்திரன் என்னுடைய நண்பர். அவங்க ஃபேமிலியாக எனக்கு எத்தனை 40 வருஷமாக தெரியும். அவங்க பொண்ணு அவங்க பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். அதுக்காக மாற்று கருத்து. ஒய்ஜி மகேந்திரன் போகிற ட்ராமா வேறு, என் ட்ராமா வேறு. அவர் மிக சிறந்த நாடகங்கள் உணர்ச்சிபூர்வமாக போடுவாங்க. நான் ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுவேன். அவ்வளோதான். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான. அதனால் ஏன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது? அதில் இருக்கலாம், ஒன்றும் தப்பு. அனைவருக்கும் சார் இப்போ கொடுக்கல சார். 2017 கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. நமக்கு நம்மளுடைய சிஸ்டம் ஆஃப் ரிலீஸ் தப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க கேரளாலேருந்து வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு அதை வந்து வியாபாரம் பண்ணதுக்கு உண்டு அந்த நுணுக்கம் தெரியலை. படம் எடுத்துட்டாங்க. நான் தான் இதை ரொம்ப திருப்பி தூக்கி போட்டுறாதையா பண்ணு வேற ப்ராப்ளம் இல்லை. ஃபண்டு கொஞ்சம் அதான் டைட்டாக இருந்தது. அவங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஸ் குறைச்சல். வேற கம்பெனி அண்டர்டேக் பண்ணியிருக்கிறாங்க. சார் நான் தானே சார் சென்சார் பண்ணேன். 3 ஷாட் மாத்திரம் தான் கட் பண்ணப்பட்டது. இந்த ஜெயிலில் இருக்கிற
இவங்கள எத்தனை குழந்தைங்க நம்ம குழந்தைங்கன்னு தெரியாதுன்னு அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிற மாதிரி அது ஒன்று கட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த புத்தர் சிலை மேலே ஒரு புடவையையோ இல்லை ஒரு பக்கத்துலேயே விஸ்கி பாட்டிலையோ வைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு. அப்புறம் இன்னொரு ஷாட்டு ஏதோ சம்திங் இது நாம் ஃபஸ்ட்டு சீனில் வரும். அந்த போய் அந்த ஜெயிலர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃபோ பையனும் பேசுவான். அப்பா நீங்கள் லீவுக்கு வந்தோடனே நாம் கதிர்காமம் கண்டி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கதிர்காமம் கண்டிங்கிறது மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மட்டும். ஏன்னு சொன்னால் இது இலங்கையில் நடக்கக்கூடிய கதை என்று தெரிந்தால் அப்போ அதுக்கு உண்டான இது இருக்குது, நம்ம செய்ய முடியாது. ஒரு நட்பு நாடுகளுக்கு உண்டான விஷயத்த அங்கே இருக்கிற பிரச்சனையை நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நான் இதை கட் பண்ண பிறகு இது எந்த நாட்டில் நடக்கிற கதைன்னே தெரியாது, பொதுவான ஒரு கதை தான், அவ்வளோதான். பார்க்குறவங்களுக்கு தெரியும். உலகத்தில் எங்கே வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஜெனரலாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நான் ஒன்றுமே நாட்டை பற்றியோ கரெக்ட் சார் இப்போ சொல்ல மாதிரி தான் இதை பற்றியோ ஒன்றுமே இல்லை. நான் சொல்லும் போதே நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க ப்ரோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உடனே சொல்லுங்கள் என்ன சார் அவரை மாதிரி பேசுகிறீங்க. நான் யாருமே ப்ரோங்கிற வார்த்தை காமன் தானே, அந்த மாதிரி. அண்ணா கோச்சிக்காதீங்கண்ணா நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க அதுக்காக நான் சவுக்கால் அடிச்சுக்க மாட்டேன்னா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அது மாதிரி தான் இருக்குது.